நீங்கள் எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு அட்லீஸ்ட் இது ஒரு செகண்டாக கூட இருக்கலாம், மினிட்ஸாக கூட இருக்கலாம், ஹார்ஸாக கூட இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் உங்களோட கேரக்டரை லாஸ் பண்ணிட்டு தப்பாக நடந்துக்கினீங்கன்னா அந்த கேரக்டர்னாலேயே உங்கள் லைஃபே லாஸ் ஆயிரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஓகே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜெர்னலிஸ்ட் மீடியா. வெல்கம் டு 176 வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், திருக்குறளுக்கு அதிகாரம் நம்பர் 18, வெகாமையில் இருக்கிற குறள் நம்பர் 6 பார்க்குறோம். குறள்: அருள்வெகி ஆற்றின் கண் நின்றான், பொருள்வெகி பொல்லாத சூழக்கெடும். இதோட பொருள் என்னன்னா, யார் ஒருவர் அளவு கிடந்த அன்போடையும் அருளோடையும் விரும்பி ரொம்ப நேர்மையாக அறவழியில் நடந்து வாழ்கிறாங்களோ அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு இல்லை தீய குணங்களால் எப்படி சொல்கிறது, தீய எண்ணங்களோடு இருந்தாங்கன்னா அப்படி இருக்கிறனாலே அந்த கேரக்டர்னாலே அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்க அந்த கேரக்டர் லாஸ் ஆனாலும் எவ்ரிதிங் லாஸ். ஸோ அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது, அவங்க வந்து வாழ்க்கை கெட்டு கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம அறவழியில் தான் யோசிக்கணும், நடந்துக்கணும். எப்பயுமே தீய குணங்கள் தீய எண்ணங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.